வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். டாக் வித் தேவா அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம்ல 2 சிறுவர்கள் செய்யக்கூடிய அந்த ரீல்ஸ் வந்து மக்களுக்கு மத்தியில வந்து ரொம்ப பிரபலமாகி, தேவா மற்றும் ஜீவா அப்படின்கின்ற அந்த 2 சிறுவர்களும் செம ஃபேமஸுங்க. ஸோ அந்த பசங்க வந்து இதுக்கு முன்னாடியே வந்து இந்த திரை பிரபலங்களுக்கு கூட போயிட்டு சென்று, அவங்க கூட பேசுறது, அவங்க கூட ஃபன்னா வீடியோஸ் போடுறதுன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தானுங்க. அந்த வீடியோஸே பயங்கர ஃபேமஸ். இப்ப என்ன நடந்திருக்குன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தேவா மற்றும் ஜீவா அவர்களை வந்து கூப்பிட்டு பேசியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் வந்து ரொம்ப நீண்டு போயிட்டு இருந்ததுங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து இத வந்து என்னவா பொருட்படுத்துறாங்கன்னா, இது வந்து எலக்ஷன் வந்துருச்சு, முன்னால வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து இந்த மாரி ப்ரமோஷன் டூலா இத வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சிலர் இத வந்து பயங்கரமா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சின்ன பசங்களுக்கு நல்ல ஒரு ஊக்குவிப்ப வந்து முதலமைச்சர் தந்திருக்காரு அப்படின்ட்டு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்றத வந்து உங்ககிட்ட டோட்டலா விவரிச்சிடுறேன். அதாவது ஸ்டாலின் அவர்களை வந்து தேவா மற்றும் ஜீவா அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம்ல ஃபேமா இருக்கக்கூடிய இந்த 2 சிறுவர்கள் போயிட்டு இப்ப ரீசென்ட்டா போயிட்டு முதலமைச்சர் அவர்களுடைய மாளிகையிலேயே போய் பார்த்துருக்காங்க. அந்த சமயத்துல முதலமைச்சர் வந்து பல கான்வர்சேஷன் வந்து அவங்களுக்குள்ள வந்து பண்ணாங்க. நீங்க 2 பேரும் என்ன படிக்கிறீங்க? நீங்க வந்து எந்த ஊரு? நீங்க வந்து மொபைல் வந்து எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணுவீங்க? அதே சமயத்துல அந்த பசங்க வந்து படிங்க படிங்க அப்படின்ட்டு ஒரு ரீல்ஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க என்னமோ. ஸோ அதை வந்து எடுத்துக்காட்டாக முதலமைச்சர் சொல்லி என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி நான் ஸ்கூல் ஈவெண்ட்ஸ்க்கு போறேன். கூட்டத்துல பேசும்போதும் சரி, நானும் எல்லார்கிட்டயும் படிங்க படிங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க இந்த மாதிரி சொல்றது வந்து ரொம்ப சிறப்பானது அப்படின்ட்டு அவங்க கூட முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த வீடியோஸ் வந்து இப்போ பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதே சமயத்துல அங்க கல்வி அமைச்சரான அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்கள் அந்த இடத்துல வந்து அந்த 2 பசங்களுடைய கான்வர்சேஷன்ல முதலமைச்சர்கள் கூட வந்து கலந்துக்கிறாரு. அந்த டைம்ல வந்து அந்த பசங்க வந்து திருக்குறள் சொல்லி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா, அப்பா அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு முதலமைச்சருக்கு வந்து அறிமுகம் படுத்துறாங்க. அந்த டைம்ல வந்து அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்கள் வந்து ஸ்கூல்ல வந்து உணவு முறைகள் எல்லாமே சரியா இருக்கா, பில்டிங் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நடந்திருக்குங்க. அதுவும் இல்லாம அந்த பசங்க கூட சேர்ந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு மோட்டிவேஷன் வேற பேசியிருக்காரு. ஸோ அந்த மோட்டிவேஷன்ல வந்து நல்லா படிங்க, இந்த மாதிரி மொபைலும் கையுமா சுத்திட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு வந்து பேசியிருக்காருங்க. ஸோ இப்போ இது சம்பந்தப்பட்டு இப்போ ஒரு சிலர் வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். ஸோ எலெக்ஷன் வரதால இவங்க வந்து இது வந்து ஒரு ப்ரொமோஷன் டூலா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சிலர் வந்து இல்ல இவங்க வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் இதை வந்து வேற மாதிரி மாத்துறீங்க அப்படின்ட்டு. ஸோ 2 தரப்பா இந்த இடத்துல வந்து மாறி இதை வந்து ஒரு டிபேட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமேங்க இப்படி ஒண்ணு போயிட்டு இருக்கா. இதை வந்து என்னால எப்படி பார்க்க முடியுதுன்னா, ரொம்ப சின்ன பசங்க இந்த வயசுலயே அழகா வீடியோ பண்ணி அதுல வரக்கூடிய காசை வச்சு நிறைய இல்லாதவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க இல்லையா, அந்த விஷயம் தான் இந்த இடத்துல வந்து வேற லெவல். இந்த இடத்துல வந்து திறமை, பாட்டு, டான்ஸ், இந்த கூத்தடிக்கிறது இதெல்லாம் தாண்டி அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு வந்து உதவணும் அப்படிங்கிற அந்த மனப்பாங்கு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எத்தனை பேருக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த சின்ன பசங்களே இப்படி பண்றானுங்களே, இருக்கிற நம்மளுக்கு என்ன கேடு, நம்ம நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் தான் அந்த பசங்க கிட்ட எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். நிறைய சினி ஸ்டார்ஸ் எல்லாருமே அந்த பசங்க கூட போயிட்டு அழகா வீடியோ எடுத்து ரீல்ஸ் பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த இடத்துல வந்து அந்த தேவா மற்றும் ஜீவா அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து பதிவு பண்ணுன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ என்னுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்துல வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.